குழந்தைய கடத்தினது யாருன்னு தெரிஞ்சும் அவனுக்கு பணம் கொடுக்க இவர் தயாரா இருக்காருன்னா ஏதோ ஒரு பெரிய விஷயத்துல மாமா மாட்டிருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. அப்புறம் அத்தை கிட்ட அவர் ஏதோ 10 லட்சம் ரூபாய்க்கு செக்ல கையெழுத்து வாங்கினதா கேள்விப்பட்டேன். ஆமா வாங்கினாரு. ஆனா அந்த பணத்தை அவர் ஏதோ பொய் சொல்லி வாங்கினதாதான் அவரும் பெரியசாமியும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அந்த பணத்தை யாருக்கும் தெரியாம பெரியசாமி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்ததையும் நான் பார்த்தேன். அதையும் இதையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அவர் யாருக்கிட்டயோ மாட்டிக்கிட்டு அவருக்கு பணம் கொடுக்கறதுக்காக அத்தையை ஏமாத்திருக்காரோன்னு தோணுது. அந்த ஆளு ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு பெரிய கிரிமினலா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. இனிமேல் அந்த ஆளை விட்டு வைக்க கூடாது பொன்னி. இப்பவே அந்த ஆள் சட்டையை பிடிச்சி என்ன எதுன்னு கேக்குறான். சக்தி ஒரு நிமிஷம். அவர் ஒரு பொண்ணை ஏமாத்தி கர்ப்பமாக்கிட்டாருன்னு நான் சொன்னதுக்கே அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லாததுனால, என்னதான் எல்லாரும் தப்புன்னு சொன்னதுனால அவரு இதுல இருந்து சுலபமா தப்பிச்சிட்டாரு. இப்போ இந்த விஷயத்திலையும் எல்லாத்தையும் நான் மட்டும்தான் பார்த்திருக்கேன். நான் சொன்னதா நீங்க போய் இத சொன்னீங்கன்னா கண்டிப்பா இங்க அதை யாருமே நம்ப மாட்டாங்க. அதனால இப்ப நீங்க இத பத்தி எதுவுமே பேச வேண்டாம். இவ்ளோ தெரிஞ்சும் எப்படி பொன்னி அந்த ஆள்கிட்ட நான் எதுவுமே கேட்காம இருக்க முடியும்? எனக்கு புரியுது சக்தி. ஆனா நமக்கு வேற வழி இல்ல. நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும். இதுல நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாரம் கிடைச்சதுக்கு அப்புறமா இத நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லலாம். சீ, அந்த ஆள் இவ்வளவு சீப்பா இருப்பா நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்க கோவம் எனக்கு புரியுது. ஆனா குடும்ப விஷயத்துல இப்படி எடுத்தோம் கவுத்தோம்லாம் நம்மளால முடிவெடுக்க முடியாது. இது அவரு பத்தின விஷயம் மட்டும் இல்லாம பவானி அக்காவோட வாழ்க்கை விஷயம். நான் சொன்னத நீங்களாவது நம்புறீங்களே, அதுவே பெரிய விஷயம். உன்னை நான் நம்பாம இருப்பேனா பொன்னி? இதை உனக்குள்ளே போட்டு குழப்பிக்காம அதை நீ வெளிப்படையா வந்து என்கிட்ட ஷேர் பண்ண பத்தியா, அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் சொல்றேன், எந்த சூழ்நிலையிலயும் உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கிட்டயும் இத பத்தி எதுவும் சொல்லிடாதீங்க. நமக்கு ஆதாரம் கிடைக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம். சரி பொன்னி.